சென்னை ஆழ்வார்பேட்டை மக்கள் நீதி மய்ய அலுவலகத்தில் கமலஹாசன் தலைமையில் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்ய கட்சி போட்டியிட தேர்தல் ஆணையம் டார்ச் சின்னத்தை ஒதுக்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் விஷ்ணு. விவரம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் என்பது அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் சற்று முன்பாக தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் முக்கியமாக நிர்வாக குழு உறுப்பினர்கள் 5 பேர், செயற்குழு உறுப்பினர்கள் 32 பேர் என மொத்தம் 37 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் டார்ச் லைட் சின்னத்திலேயே மக்கள் நீதி மய்யம் போட்டியிடுவது குறித்தும், திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகளை கேட்டு பெறுவது குறித்தும், கமல்ஹாசனின் தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக சில முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதே போல மக்கள் நீதி மய்யம் ஒரு 12 தொகுதிகளை, அதாவது மக்கள் நீதி மய்யத்திற்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய 12 தொகுதிகளை கண்டறிந்து அதனை முடிவு செய்ய இறுதி செய்து திமுகவிடம் வழங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் நிறைவடைந்ததற்கு பிறகாக செய்தியாளர்களை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.